தம்பி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்லப்பா. அண்ணே அதெல்லாம் வண்டி டயர்ல இருந்து எல்லாத்தையுமே பிரிச்சு வேலை பார்த்துருக்கேனே. அதெல்லாம் டியூப் எல்லாம் மாத்திருக்கேன். உள்ளுக்குள்ள மோட்டார்லயும் எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு எல்லா பக்கமும் ஆயில் விட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேனே. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா சரியா. ஏனே வண்டி எடுக்க 1 மாசம் பண்ணிவிட்டீங்க? என்னப்பா பண்றது, வீட்டுல கல்யாணம் ஜோலி அது இதுன்னு ஆயிப்போச்சு. கையில 10 காசு இல்ல. அதான் சரி வண்டி எடுத்தா அதுக்கு ஒரு 3000 4000 செலவாகும். அதான் ஏன் வேணான்ட்டு விட்டுவிட்டேன். இல்லைன்னா எடுத்துருப்பனே. ஆமா அதுவும் டீ கடையில உங்களை ஆளக்கானா என்ன வேலைக்கு போகலையோ? இல்லப்பா டீ கடைக்கு வேலைக்கு போறது இல்ல. ஊர்ல ஊட்டியில தங்கல் வேலைக்கு போய் இப்ப அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி சரி. வேலைக்கு சம்பளம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குதியா. அதான் அதுவும் இல்லாம பிள்ளைங்க வீட்டுல வளர்ந்துகிட்டே வராங்க. 650 வாங்கி என்னத்த பண்ண முடியும். வரவு கெட்டனா செலவு பத்தனான்னு கடைசியில கஷ்டம்தான் வந்து மிஞ்சமா நிக்குது. அதான் அங்கிட்டு போயிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா, ஏதோ ஒண்ணு அப்படியே போய்கிட்டு இருக்கு. சரி விடுங்கண்ணே, என்ன பண்றது. பல்ல இருக்காம பக்கோட திங்கிறேன். நம்மள மாதிரி கூலி ஆளுங்க கூலி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நானும் என்னடா வண்டியை விட்டு 1 மாசம் ஆகுது, இன்ன வரைக்கும் வண்டியும் கேட்கல ஒன்றும் கேட்கல. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி கடைக்கு போய் தான் பார்ப்போன்னு பார்த்து கடையிலேயே ஆளக்கானா. அப்புறம் சரி வரும்போது எடுத்துக்கிட்டோன்னு விட்டுவிட்டேன். அண்ணே வாயா தூர. சரிங்கண்ணே, சரி பாருங்க வரேன். சரிப்பா. என்னண்ணே முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், உடனே கிளம்பி வான்னு சொன்னேன். என்னாச்சு? அது வேலையா எதுவும் இருக்கியாப்பா? என்ன வேலைன்னு மட்டும் சொல்லு. வேலையா இருக்கியா இல்லையான்ல கேட்கக்கூடாது. என்ன வேலைன்னு சொல்லு முதல்ல. தோர எனக்கு ஒரு உதவி நீ செய்யணும். என்ன எவ்வளவோ நீ நம்ம வீட்டுக்கு செஞ்சிருக்க. உதவின்னு நீ இதை செய்டான்னு சொல்லு. அதை விட்டு உதவி உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்க. உன் தம்பி நானு டே இதை செய்யணும்டா அப்படின்னு உரிமையா சொல்லு. சின்ன வயசுல எப்படியோ அதே மாதிரிதான் இன்னமும் நீ மாறவே இல்லப்போ. என்ன பேசிக்கிட்டு இருக்க? வேற யாருக்கிட்டயும் எப்படியோ இருந்துட்டு போகலாம். நீ என் அண்ணன், ஒரு உடன்பிறப்பு. உன்கிட்ட போய் நான் அப்படி இதாக இருக்க முடியுமா? ஒரே தாய் ஒரு வயிற்றுல பிறந்த அவ அப்படி இருக்கா. ஒரு தாய் வயிற்றுல பிறக்காம இருந்தாலும் இவன் இப்படி என் மேல உரிமையா இருக்கான். யாரு நான் வந்து என்ன ஆகுறது? சொல்லுனே என்ன விஷயம்? அம்மா கல்யாண விஷயம்தான். ஆமாண்ணே கல்யாணத்துக்கு தான் நானும் சரி சின்ன பொண்ணு ஏதாவது ஒரு நகை நட்டு ஏற்பாடு பண்ணுவோன்ட்டு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேசாட்டுக்கு பையனுக்கு போட்ட நகை அப்புறம் சின்ன பொண்ணுக்கு போட்ட நகையெல்லாம் கொடுக்கலாமான்னு பார்த்தோம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்கே வரனே யாருக்கு கொடுக்க போகிறோம்? ஏன் தங்கச்சிக்கு தானே. நம்ம தங்கச்சிக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போகிறோம்? அட நீ வேறப்பா, நம்ம தங்கச்சியெல்லாம் காலமே முடிஞ்சு போச்சு. என்னன்னே பேசுகிற? உண்மையை சொல்ல பொண்ணுன்னா தவிர என் மனசே வெறுத்து போச்சு. இப்பெல்லாம் ஏன்டா வாழறோம், எதுக்காக வாழறோம்னு தெரியாமையே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் கூட பிறந்தவங்க குடும்பம் அப்படி இப்படி நினைக்கிறோம். ஆனால் அவங்களாம் நம்மளை அப்படி நினைக்கிறது இல்லைன்னு காலம் நமக்கு உயர்த்து காட்டிடுது. என்னன்னே முகமெல்லாம் உன் ஆட்டமாக இருக்குது, உன் பேச்சும் சரியில்லை, உன் மொழியும் சரியில்லை. என்ன ஆச்சு? செஞ்சதை என்னைக்கு சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்குமே அப்படித்தான். இடது கைக்கு செஞ்சால் வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வேன். ஆனால் மொத்த குடும்பமும் அவங்க சுயநலம் தான் முக்கியம்னு நினைக்கும் போது என்ன பண்ண சொல்கிற? அண்ணே உன் அண்ணி ரொம்ப பாவம். கல்யாணத்துக்கு போட்டுட்டு வந்தனாக்க ஒரு பவுன் கூட இல்லாமல் இந்த குடும்பத்துக்காக அழிச்சு அம்புட்டு செஞ்சா. ஆனால் அந்த நன்றி விசுவாசம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்குமே இல்லை. அது கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் கூட பிறந்த அண்ணன் எம்பிட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தங்கச்சிக்கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? தான் பையன் கஷ்டப்பட்டாலும் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தாய்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்போதான் சரியா புரிஞ்சிருக்கேன். என் புள்ள பொண்டாட்டிங்களுக்கு மீறி இருக்க உதவ வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள கரையேற்றிடுவேன். இப்போ உமாவை கரையேற்றணும், அம்மாவோட ஆசையும் கூட. அதான் வீடு காடுன்னு எல்லாத்தையும் விற்கலான்னு பார்க்குறேன். வீடு காடெல்லாம் விற்க போறியா? என்ன பைத்தியக்காரனா நீயே? இத்தனை நாள் வரைக்கும் பைத்தியக்காரனாவே தான் இருந்திருக்கேன். சம்பாதிச்ச காசுல ஒரு 10 சேர்த்து வச்சிருந்தா கூட இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சம் சேர்த்து வச்சிருக்கலாம். மொத்தத்தையும் குடும்பம் 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 குடும்பம்னு கொடுத்ததுக்கு இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறது தான் மிச்சம். நம்ம குடும்பத்துலேருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க போதும். அதான் மொத்த வீடு காடு எல்லாத்தையும் விற்று நம்ம உமாவுக்கு கல்யாணத்துக்கு நகையை போட்டுடலான்னு பார்க்குறேன். இங்கே பாருனே, ஏதோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கலையா? தப்பாக புரிஞ்சுக்கல. இம்பிட்டு நகை கேட்டு இந்த அழகால போட முடியாதுன்னு குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் போட்டே திறனும்னு எல்லாரும் நினைக்கும் போது என்னை என்ன பண்ண சொல்கிற? இல்லை என்ன பண்ண சொல்கிற? தங்கச்சிக்கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் எனக்கு என் கல்யாணம் தான் முக்கியன்றா. அம்மா கிட்ட சொன்னால் புள்ள வாழ்க்கை தான் முக்கியன்றா. நான் என்ன பண்ணட்டும்? அவங்க ஆசைப்படியே எல்லாம் நடக்கட்டும். அதான் எப்படியா இருந்தாலும் கையெழுத்து போடுறதுக்கு உன் கையெழுத்தும் தேவைப்படும். அதான் நீ கொஞ்சம் என் கூட வரியா? எங்கே வர சொல்கிற? இடம் வீடெல்லாம் விற்கிறதுக்கு
ஏற்பாடு பண்ணிட்டேன். அதான் அவர் காசு தரேன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னாங்க. எனக்காக வந்து ஒரு வார்த்தை மட்டும் சம்மதம் அப்படின்னு சொல்லு. அதுக்காக தான் வர சொன்னேன். ஏன்னா இது குடும்ப சொத்து, நான் தனியால சம்பாதிச்சது கிடையாது. அதான் இங்கே பாருண்ணே, இதெல்லாம் நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் பாதி நகை போடுறேன், நீ கொஞ்சம் நாள் முடிஞ்சதை போடு. மொத்தத்தையும் வித்துட்டு நீ என்னென்ன பண்ணுவ? ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கனே. பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன்னு நீ மட்டும்தான்ப்பா யோசிக்கிற. ஆனால் வீட்டில் யாரும் யோசிக்கல. பரவாயில்ல, என் பிள்ளையும் கட்டிக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தர் வராமையா போகிறோம். அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன என் பிள்ளை என்ன வளர்ந்தா போயிட்டா? இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் வளர்த்து விட்டா எனக்கு என் பிள்ளைய வளர்க்க தெரியாமையா போயிடும். எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யா. ஐய, இது என்ன கன்றாவி? பாத்தியா, இதானே ஆகாதுன்றது. ஆளை விட்டுவிட்டு நீ மட்டும் நல்லா ஏற்றிருக்க. குடிச்ச போத அப்படியே வாமிட்டா கக்கிக்கிட்டு வருது. இதுக்கு தாண்டா சொல்றது, சின்னதா கொஞ்சம் இருந்தா கொள்ள அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து சாப்பிடணும்னு. பகிர்ந்து சாப்பிடணும்னு சொன்னேன். மனுஷ மக்கள் தாண்டா ரொம்ப மோசமானவங்க. ஒரு காக்காய் எடுத்துக்க, ஒரு பொருக்கு சோறு கிடைச்சா கூட தான் கூட்டத்தையே கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து பரிமாறுற மாதிரி சாப்பிட சொல்லும். ஆனால் ஒன்றை மாதிரி ஆளுங்க மட்டும்தான்டா ஓசியில் எது கிடைச்சாலும் மொட்டக்குன்னு குடிச்சிட வேண்டியது, அதுக்கப்புறம் வாந்தி எடுக்க வேண்டியது. இதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்தா நாங்களும் குடிப்போம்ல. வீட்டுக்கு சாப்பிடவான்னு சொல்லி கடைசியில அதுல விஷத்தை கலந்து மட்டன் குழம்பு ஊத்தி விட்டாங்க அப்படின்னு வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு குடிக்கிற வாந்தினே தெரியுதா? விஷம் மண்டைக்கு ஏறிட கூடாதுன்னு சொல்லி தடுக்கிற வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் குடி வாந்தியாமா பாத்துக்கிட்டு. என்ன பங்கு? என்ன பங்கு? ரைட்டு. அப்ப எல்லார் வீட்லயும் பெத்தவங்க உஷாராயிட்டாங்கன்ற. அது வரி போலடா. எங்க அப்பா இருக்கானே அது ஈக்கிமாரு, பேட்டை எடுத்து சும்மா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா இழுன்னு இழுத்து விட்டான்டா. அந்த காயம்தான் இது. அமுதா, 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 சொல்லுங்க. என்னாச்சு? இல்லைங்க, ஏதோ யோசனையில் அப்படியே உட்காந்துட்டேன். வாங்க, உங்க கை கால் மொத்த கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. ஐயோ, எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணுமே வேணாம். சாப்பாடு வேணாமா? காலையிலயும் ஒன்றும் சாப்பிடல. சாமி தென்னந்தோப்புல இருந்தா அப்படியே. நான் சரி பம்பு செட்ல முகங்கை கால் கழுவிட்டு இருந்தேன். அவர் என்னைய பார்த்துட்டு எங்கிட்டு இருந்து வந்தாருன்னு தெரியல, இளநியை வெட்டி எடுத்துட்டு வந்தா அப்படியே. அதான் சரி குடிங்க குடிங்கன்னு ஒரே இது. அப்புறம் அங்கே ஒரு 3 தேங்காய் இளநியை குடிச்சுப்புட்டு அதான் வந்தேன். அதனால வயிறு கும்முன்னு இருக்கு. எனக்கு இப்போதைக்கு சோறுலாம் ஒன்றும் வேண்டாம். ஓஹோ, சாமியை பார்த்தீங்களா? அப்புறம் அந்த நகை விஷயத்தையும் பற்றி பேசினேன். சாமிக்கு அது தெரியாதுன்னு அப்படி. அப்புறம் என்ன சொன்னாரு? வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன்னாரு. எல்லாம் நல்ல முடிவாக தான் இருக்கும். நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படாதீங்க, சரியா? என்னத்தங்க பற்றி யோசிக்கிறது? அண்ணனோட கஷ்டம் புரியாமல் உமா அவனை கட்டினா அவனை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டா. இனி அண்ணன் நகை போடுறதுக்காக இந்த வீடு காடு கரணி எல்லாத்தையும் விற்க போகுது. அதை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. என்னது, மொத்தத்தையும் விற்க போகிறாரா? வித்துட்டு கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க?
என்னையெல்லாம் எடுத்துக்க காலம் முழுக்க வாடகை வீடு தான். நிம்மதியான தூக்கம் இருக்காது தெரியுமா? நமக்கு இருக்குதோ இல்லையோ வாடகை கட்டணுன்றதுக்கோசரம் ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்கணும். கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் தட்டி தடுமாறி போயிருச்சுன்னு வையி, வாய்க்கு வந்தபடி மானாவரியாக பேசுவாங்க. அவங்க பேசுறது மட்டும் இல்லாமல் பாத்திர மண்டலத்தில் தூக்கி வெளியே அடிப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா வாடகை வீட்டில்? இதெல்லாம் புரிஞ்சுக்காம இவங்க சொந்த வீட்டை விற்கிறேன்றாங்களே. சொந்த வீட்டோட அருமை இவங்களுக்கு தெரியுதா கொஞ்சமாவது? என்னங்க பண்ண சொல்கிறீங்க? அண்ணன் கஷ்டத்தை அம்மாவும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது, உமாவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால அண்ணன் மொத்தத்தையும் விற்கிறேன்னுது. இத்தனை வருஷம் ஓடி ஆடி வளர்ந்த வீடு, அதை விற்றா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே இந்த சொத்தை 2 பங்காக பிரித்தப்பையே ஊர்க்காரவங்க எல்லாரும் பெரிய தலைக்கட்டு மண்டையை போட்ட உடனேயுமே குடும்பத்தில் பாரு பொண்டாட்டிங்க ராஜாங்க அதிகமாகி போச்சு, இந்த சொத்தையே பிரித்து குடும்பத்தையும் பிரித்து விட்டாளுங்கன்னு சொல்லி அவ்வளோ வாய்க்கு வந்தபடி பேசுனாங்க. ஒரு காலத்தில் எப்படியா இருந்த வீடுன்னு. இன்னைக்கு அண்ணன் இப்படி வித்துச்சுன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்ல மாட்டாங்களா? 5 10 இருந்தால் கூட நம்ம கொடுத்து உதவலாம். நம்மளும் அந்த அளவுக்கு வசதி படைச்சவங்களும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது? அதாங்க எனக்குமே ஒன்றும் புரியல. அண்ணனை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மொத்தத்தையும் வித்துட்டு அண்ணன் எங்கே போகும் என்ன பண்ணுன்னே தெரியலை. இப்போ உமா முடிவாகவே என்ன சொல்லுது? உமா கட்டுனா சாமியை தான் கட்டுவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணான்றா. இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் எனக்கு புரியலை. என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க கொஞ்சம் குடும்ப கஷ்டத்தையும் நினச்சி விட்டு கொடுத்து போகணும். இப்படி பிடிவாதமாக இருந்தால் என்ன பண்ணுறது? அவள் எப்போ இப்படி இருந்தது இல்லைங்க, இப்போ தான் இப்படி சுயநலமாக யோசிக்கிறான். அதான் எனக்குமே ஒன்றும் புரியல. நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தப்போ கூட குடும்பத்துக்காகவும் நான் பண்ண தப்புக்காக என்கிட்ட பேசாமே இருந்தா இத்தனை வருஷம். ஆனால் இன்னைக்கு இவளே இப்படி ஒரு தப்பு பண்ணுறான்னு நினைக்கும்போது சங்கடமாக இருக்குது. நான் கூட அறியாத வயசில் அந்த ஆள் அதை இதுன்னு சொல்லி மயக்கினதில் போயிட்டேன். ஆனால் இவளுக்கு எல்லாமே தெரியும், கூடவே இருந்து எல்லாம் பார்த்துட்டு இவளே இப்படி பண்ணுனா எப்படிங்க? காதல் பொல்லாதது, அது யாரை எப்படி மாத்தோன்னு யாருக்கும் தெரியாது. என்னது இந்த சங்கர் நேத்து வேலைக்கு வரல, இன்னைக்கு வேலைக்கு வர அப்படி என்னன்னு தெரியலையே. சங்கரு சங்கரு இந்தாலி ஏன் வந்திருக்கான்னு தெரியலையே. வாங்க. சங்கர் இல்லையா? உள்ளதான் இருக்காரு. கொஞ்சம் பார்க்கணும். இருங்க கூப்பிடுறேன். வாசலுக்கு முன்னாடி இப்படி தண்ணி தேங்கி நின்னாலே குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மண்ணு போட்டு மூடி விடலாம், இப்படியே போட்டு வச்சிருக்காங்களே. வாயா வா. என்ன வேலைக்கு வரலையா? வேலைக்கா? வரணும் 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 வரணும்னா எப்போ வர போற? வந்து பொழப்ப பார்க்க வேண்டிதானே? ஆமா, பொழப்பு கிளப்ப பார்த்து என்னத்துக்காக போகுது. இனி பார்த்து மட்டும் என்னத்தை போய் சேர்த்து வைக்க போறோம். சேர்த்த வரைக்கும் போதும். என்ன சங்கரு, எப்போ பார்த்தாலும் என் பையனுக்காக சம்பாதிக்கணும், எனக்கு அப்புறம் என் பையன் கஷ்டப்படக்கூடாது, என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? மனசு வீர்த்து போச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்? எங்க குடும்பத்து விஷயத்த இப்படி நடு ரோட்ல சந்தி சிரிக்க அடிக்காதீங்க, முதல்ல உள்ள போங்க. ஆமாண்டி, அடுத்த வீட்டு பிரச்சனையும் நீ நடு ரோட்ல இருந்து கேட்கும்போது நல்லா இருக்கும். நம்ம வீட்டு பிரச்சனையை பேசினா உனக்கு கஷ்டமா இருக்கும். போ அங்கிட்டு. இங்க பாருங்க, எல்லாரும் பாக்குறாங்க, 4 பேர் சிரிக்க அடிக்காதீங்க, உள்ள போங்க. இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டினா முதல்ல புருஷன் பேச்ச பொண்டாட்டின்னு கேட்கணும். ஆனா நீ என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. என்னை நீ அதை கேளு இதை கேளுன்னு சொல்லாம. என்ன சங்கரு இப்படி பேசுற? வெறுத்து போயிட்டேன் ஐயா, வெறுத்து போயிட்டேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தூங்காம கொள்ளாம கூட 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டுன்னு ஓட்டுனதுக்கு குடும்பமாக சேர்ந்து எனக்கு நல்லா பாடத்தை புகட்டிட்டாங்க. என்ன தலைக்கு மீறி வளர்ந்த புள்ள பெத்த தகப்பனை கையோங்கன்னா எம்பிட்டு கேவலம். அந்த கேவலம் கெட்டு போய் தான் நான் நிற்கிறேன். யாரு போமாவனா? அந்த படுபாவி தான் குடி கிடின்னு உடம்ப கெடுத்துக்கிறான். நம்ம ஒன்று சொன்னோம்னா நம்மளே எதிர்த்துக்கிட்டு நிற்கிறான். சரி, இவங்களை போய் நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? அவங்க விருப்பம், வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணுமோ அமைச்சுக்கிட்டோம். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு விட்டாச்சு. இவனுங்களுக்கெல்லாம் தீ சுடுன்னு சொன்னால் புரியாது, பிடிச்சி வச்சு சூடு போட்டால் தான் புரியும். இவனுக்கெல்லாம் அப்படின்னா கூட உரைக்காதியா. பெத்த தகப்பனை கையோங்கி இருக்கானா இவன் எவ்வளோ பெரிய கேவலமானவனாக இருப்பான். இதெல்லாம் என்ன ஜென்மமோ?
அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் கூடி கொடுப்பான், நீ கவலைப்படாதயா. என்னமோ பண்ணிட்டு போட்டியா, எனக்கும் உடம்பு முடியல, அதான் நான் வேலைக்கு வரல. ஆ சரியா, நீ பார்த்து சொல்லி கிளம்பு போ. ஐயோ ஆண்டவனே, பிள்ளைங்களை பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க வளர்ந்தும் போது இப்படி பேசுதுங்களேன்னு கவலை, பிள்ளை இல்லாதவங்களுக்கு நமக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு கவலை. ஆனால் உண்மையிலையும் சொல்ல போனால் பிள்ளை இல்லாதவங்க தான் வர வாங்கிட்டு வந்தவங்களான்னு இனி வருங்காலத்துக்கு தெரிய போகுது. ஆ வாங்கண்ணே, இன்ன வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா வீடை பார்க்கணும், வீடு விற்க போகிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலையேன்னு பார்த்தேன். இல்லைப்பா, வீடு விற்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் தான், இல்லைன்னா உங்ககிட்ட நான் சொல்லுவேனா? என்னே பரம்பரை வீடு, இந்த வீடெல்லாம் விட்டால் மறுபடியும் வாங்க முடியாது, இப்படியாப்பட்ட வீடெல்லாம் மறுபடியும் கட்ட முடியாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஒரு தடவை என்னப்பா, 1000 தடவை யோசிச்சுட்டேன். இனி வித்ததை வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுதானே விற்கிறேன். என்னே விற்கிற விலைவாசிக்கு இந்த மாதிரிலாம் வாங்க முடியாதுண்ணே, அப்புறம் வீடு இல்லைன்னு கஷ்டப்படணும். இல்லைப்பா, வீடு இல்லாமல் கூட கஷ்டத்தில் இருந்துடலாம் போல இருக்கு. கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாமல் விட்டுட்டோன்னு வை, கூட இருக்கவங்களே நம்மளை குழி தோண்டி புதைச்சிருவாங்க போல இருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். என்னையா துரை, உங்கள் அண்ணன் இப்போ வீடை விற்கணுன்றாரு, நீ என்ன சொல்கிற? வீடை கொடுக்கலாமா? கையெழுத்து போட்டால் நாளை பின்ன எதுவும் வில்லங்கம் பிரச்சனை எதுவும் வருமா? பிரச்சனை என்னத்தை வரப்போகுது? என்கிட்ட காசு இருந்தால் அந்த இடத்த நானே வாங்கிடுவேன். என்கிட்ட அம்பிட்டு பெருசாக பணமும் இல்லை. என்னையா பண்ணுறது? பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. அதுதான் உண்மை போல இருக்குது. ஒரு தடவை வீட்டை வந்து பார்த்துக்கோங்க, அப்புறம் தோட்டத்தையும் பார்த்துருங்க. ஏன்னா இன்றைக்கி நான் ராத்திரி ஊருக்கு கிளம்பிடுவேன். இன்றைக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா காசு எப்போ தருவீங்க என்ன ஏதுன்னு பேசி முடிச்சுக்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு நகை போடணும், பாத்திரம் பண்டவனும் ரொக்கணும் எல்லாமே கொடுக்கணும் வைக்கணும். நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுங்கள். இங்கே வருங்கண்ணே, நாளைக்கு நாளும் என்ன என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா பரம்பரை வீடு, இதை போனால் வாங்க முடியாது. இல்லைப்பா, கொடுக்குறது உறுதி தான். அதை போய் மறுபடியும் பேசி என்ன தேவை போகுது? அப்போ முடிவே பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டேயா? முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி ராத்திரி நான் போயிடுவேன் ஊருக்கு. நீங்கள் இருந்து என்ன ஏதுன்னு பாருங்கள். அடுத்த வாரம் காசை கை மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து மாற்றிடுங்க. என்ன இருந்தாலும் பையன் நீங்கள் கையெழுத்து போடணுமே. ஓ, அப்படி ஒன்று இருக்கா? அப்படின்னா அதையும் போட்டுடுறேன், அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்கண்ணே, அப்போ அந்த மாதிரியே பண்ணிடுவோம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, காசுக்கு நான் கேரண்டி. அண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. எப்படிண்ணே சொந்த வீட்டை விற்றுட்டு எப்படிண்ணே உன்னால் முடியுது? கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் ஆற்றுல போட்டு அளந்து போடணும்னு சொல்லுவான். நீ உன்னையே போடுறேன்னு சொல்கிறியண்ணே. நான் இப்போ கூட என்னையே போடுறேன்னு சொல்லலை, நான் போட்டுக்கதை தான் போடுறேன்னு சொல்கிறேன். இதை போடாமல் தங்கச்சி கல்யாணம் இன்னும் பிடிச்சின்னு வைய, அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொள்ளையாக கொன்று எடுத்துரும். ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் 1008 தடவை கல்யாணத்துக்கு போக வேண்டியது நிற்க வேண்டியது, போக வேண்டியது நிற்க வேண்டியதுன்னு என்னென்னவோ ஆகிப்போச்சு. மறுபடியும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். எம்பிட்டு நானும் சரி பண்ணிடுறோம்.